வணக்கம், வெல்கம் பேக் டு தி சேனல். மருத்துவ உணவுகளை இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஹெல்தியான ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அந்த என்ன ரெசிபிங்கிறதையும் அதோட பெனிஃபிட்ஸ் என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நம்ம செய்ய போற ரெசிபிக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 1.5 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கோங்க. எந்த கப்ல அளக்குறீங்களோ அதே கப்ல ஒரு 3/4 கப் டு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. கூடவே வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து ஆப்ஷனல் தான். நீங்க லைட்டா எண்ணெய் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்போ நம்ம 2 கப் அளவுக்கு மாவு 2 மாவும் சேர்த்து 2 கப் எடுத்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு பாதி, அதாவது 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு என்ன நம்ம செய்ய போறோம்னு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி ராகி பூரி செய்ய போறோங்க. பூரி மாவுக்கு கோதுமை மாவை விட ராகி மாவு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாஃப்டாக இருக்கணுங்க. அந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு ஒரு 1/2 அன் அவர் ஊற வச்சிருங்க. நம்ம கோதுமை மாவாக இருந்தால் மாவு பிசைஞ்ச உடனே நம்ம பூரி போட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் ராகி மாவில் கொஞ்ச நேரம் ஊற வைக்கணுங்க. உங்களுக்கு தேவையான சைஸில் உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் பூரி கட்டை நீங்கள் எந்த இதில் கட் பண்ண தேய்ப்பீங்களோ அதை தேய்ச்சிக்கோங்க. எனக்கு வந்து பிளேட்டில் தேய்க்கும் போது தான் கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறனால நான் பிளேட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஷேப் ரவுண்டாக வரலன்னா ஒரு பாக்ஸோ மூடியோ வச்சு நீங்கள் அதை கட் பண்ணி எடுத்து ஷேப்பாக கொண்டு வந்துக்கலாம். இல்லை உங்களுக்கு ஷேப்லாம் தேவையில்லைங்கும் போது நீங்கள் அப்படியே செஞ்சுக்கலாம். பூரி வந்து நல்லா வந்துட்டு 2 சைடும் திருப்பி போட்டு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா உப்பி வருங்க. ஹெல்த் கான்சியஸ் இருக்கிறவங்க பூரி பிடிக்கும், ஆனால் வந்து அதில் ஆயில் நிறைய இருக்குறதுனால பூரியை தவிர்த்துட்டு இருப்பாங்க. நீங்கள் கோதுமை மாவில் பூரியை விட ராகியில் பூரி செஞ்சு சாப்பிடும் போது நீங்கள் பூரி சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அது ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கொல்லிமலை நேச்சுரல் ஸ்டோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த வகையான ட்ரெடிஷ்னல் ரைட்ஸு, மில்லட்ஸு, மாவு வகைகள், மசாலா பொருட்கள், ஸ்பைசஸ் எது வேணும்னாலும் நம்ம கொல்லிமலை நேச்சுரல் ஸ்டோரில் அவைலபிள் இருக்குங்க. நீங்கள் எனி டைம் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் உடனுக்குடனே டீட்டெயில் சொல்லுவோம். இப்போ நம்மளோட சுவையான புசு புசு பூரி ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு அட்டகாசமான சைட் எப்பவுமே நம்மளுக்கு உருளைக்கிழங்கு தாங்க. அதோட வச்சு நம்ம சாப்பிடும் போது அவ்வளோ அட்டகாசமா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.